மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, சமீப நாட்களுக்கு முன்னாடி நீயா நானா ஷோவில் ஒரு விவாதம் நடந்ததுங்க. என்ன விவாதம்னா, நாயை ஆதரிக்கிறவர், நாயை எதிர்க்கிறவர், ரெண்டு சைடு விவாதம் நடந்தது. ஆனால் எனக்கு கோபிநாத் மேலே பர்சனலாக சில விமர்சனங்கள், சில கருத்து வேறுபாடு இருந்தாலுமே அது அப்புறமா பேசுவோம். ஆனால் அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லுங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக அந்த ஷோ எடுத்துகிட்டு போயிருந்தார். உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது வீட்டு விலங்கினம், வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கினம், காட்டு விலங்கினம், இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது மிக கொடூரமான விலங்கினம் எதுன்னு கேட்டிங்கன்னா மனித இனம் மட்டும்தான். ஏன்டா அதை நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இது எல்லாருக்கும் என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்பட்டக்கூடிய அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது ஹை பீம் போடுவோம். நம்மளே அந்த தப்பை பண்ணியிருப்போம். எதிர்க்க வரவன் லைட்டாக டிப் பண்ணால் கூட நம்ம ஐபிஎம்லேயே தான் போவோம். ஏன்னா நமக்கு என்ன, நம்ம கடந்து போனால் சரி, எதிர்க்க வரவன் செட்டால் நமக்கு என்னன்ற மாதிரி தான். டூ வீலர் சிங்கிள் ரோடாக இருக்கும். அந்த டூ வீலர் ஏறும்போது நம்ம அந்த டூ வீலருக்கு வந்து வழி விடக்கூடிய கேப் இருந்தாலும் நம்ம வழி விட மாட்டோம். அவனுக்கும் மூஞ்சில் ஃபுல்லாக இப்போ அந்த ஒயிட் எல்இடி பத்தாது, கம்பெனிக்காரன் கொடுத்து பார்த்தா எக்ஸ்ட்ரா லைட்டை போட்டு அவன் முகத்தில் அடிப்போம். அவன் என்ன ஆவான்னு நம்ம கவலைப்பட மாட்டோம். இன்னும் சில உதாரணம் சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கோவிலில் கூட க்யூவில் நிற்போம். ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்து முன்னாடி பூந்து போய் நின்று தரிசனம் பார்க்க போனோம். பின்னாடி இவ்வளோ போய் நிற்கிறாங்களே, நம்ம முன்னாடி வந்து நிற்கிறோமே, அது தவறு தானேன்றது உணரவே மாட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குதுங்க மனிதனை பற்றி சொல்ல போனால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெக்கிங், ஒரு மலை பிரதேசங்களில் சாமி தரிசிக்க போகும்போது அங்கே நம்ம எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி போட்டு வர்றது, அது எப்போ தானாகவே கீழே குப்பை தொட்டிக்கு வந்துடுமான்றது நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எண்ணில் அடங்காது நிறைய இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு சுயநலமாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், அடுத்த எக்கேற்கட்டாக என்னன்றல முதல்ல சுயநலமாக இருக்கிற இன்னொன்று, இது எல்லாம் கடந்து பார்த்தா நாய் வச்சுக்கிறவன் தானே. அவனை மாதிரி ஒரு சுயநலக்காரன் நாட்டில் எவனுமே இருக்க முடியாது. ஏன்னு தெரியுங்களா, அதை அனுபவித்து எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அவன் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. அந்த நாயை வாக்கிங் போகிறோன்னு கூட்டிகிட்டு போவான். அவன் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாய் எங்கே போதும், அடுத்த வீட்டு வாசலில் போய் கக்கா போவான். அந்த கக்கா போகிறதையும் காவல் நிற்பான். என்னடா இது, அடுத்த வீட்டில் வந்து இப்படி பண்ணுறமே, அவங்க அந்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அதை பற்றி உனக்கு கொஞ்சமாக கவலை கிடையாது, அக்கறையும் கிடையாது. அந்த வீட்டில் கோலம் போட்டு அப்போ தான் போயிருப்பாங்க. அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணுவான். அடுத்த வீட்டு வாகனத்தில் அது காலத்துக்கு உச்சா போவான். அதுக்கும் இவன் காவல் நிற்பான். இதையே வந்து அவன் வீட்டில் போய் பண்ணணும்னு வச்சிங்களேன், அதை நம்ம எப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணால் நம்ம கம்முன்னு இருப்போமான்றதை அதை பற்றி யோசிக்க மாட்டான். அதை பற்றி அக்கறையும் கிடையாது, அவனுக்கு கவலையும் கிடையாது. அதே மாதிரிங்க, இந்த நாயை ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டு விலங்காக இருந்தாலும் சரி, காட்டு விலங்காக இருந்தாலும் சரி, எந்த விலங்கினுமே இது வரைக்கும் நான் ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்ற செத்து யாரும் கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா எந்த விலங்காக இருந்தாலும் அதுக்கான உணவை அது தேடிக்குங்க. ஆனால் நம்ம இந்தியா நாட்டில் ஒரு வேளை உணவு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவிலே எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்காங்க ஒரு வேளை உணவு இல்லாமல். நீங்கள் நாய்க்கு உணவு வச்சு தான் அது உயிராக இருக்கும்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களா, அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எந்த நாயுமே நம்ம உணவு வைக்கலைன்னா அது உணவை தேடாமல் பட்டினி அந்த செத்துரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ அவங்களோட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த நாய் வளர்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துட்டு இருக்காங்கன்றது உங்கள் கண் கூட தெரியும். அப்போல்லாம் ஒரு மனிதனாக பிறந்து மனிதன் மேலேயே அக்கறை இல்லாதவங்களுக்கு நாய் மேலே எப்படி அக்கறை வருது? சரி, அதையும் நம்ம சரி, அதை கூட நீங்கள் விட்டுடுங்க. அந்த நாய் இது வரைக்கும் பணக்காரங்களாக இருக்கிற ராயலாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் நாயை கடிச்சு ஒருத்தர் இறந்த செய்தி நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் நாயை கடிச்சு பாதிப்பு உண்டாவது எல்லாம் பண்ணால் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான். ஆனால் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாயை தான் வளர்ப்பானுங்க. ஆனால் அந்த நாயை வளர்க்குறதால பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் மட்டும்தான். முழுக்க என்ன இப்போ என் பகுதியிலே எடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே காரை தூக்கின்னு போயிட்டு சாப்பாடு வைக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டபரா ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு தெரு நாய்களுக்கு வைக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். எனக்கு அப்போலாம் ஒரே ஒரு கேள்வி தான் வரும், இதே சாப்பாடு எடுத்துகிட்டு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா? அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேளை சாப்பாடு இருக்கிற தேடி கொடுத்தா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த நாய்ங்க நீங்கள் சாப்பாடு வச்சு தான் உயிர் வாழணும் நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? உங்களோட பைத்தியக்காரமான ஒரு ஆள் தமிழ்நாட்டிலே அவனை இருக்க முடியாது. இது எவ்வளோ ஒரு மட்ட ரகமான வேலை, ஒரு கேவலமான வேலை தெரியுங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம்? எவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு? எந்த நாய்ங்க ஒரு வேளை சாப்பாடில் செத்து போயிருக்குது? நீங்களாம் நினச்சிட்டுருக்கீங்க. ஒரு நாய்க்கு இந்தியாவிலேயே உலக லெவல்லே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரேபிஸ் நோய் வந்து தாக்கி உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. எவ்வளோங்க இப்போ அது இல்லாமல் ரேட் வில்லர்ன்ற நாய் எவ்வளோ தொலைக்காட்சியில் நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த ரேட் வில்லர் நாயை கடிச்சு, இப்போ மும்பையில் கூட ஒரு ஆள் நாயை ஒரு கார் உலகத்தை கடிச்சதை பார்த்தோம். இப்போ சென்னையில் கூட ஒரு பார்க்கணும் சின்ன குழந்தைங்க அதை கடிச்சதை பார்த்தோம். அப்புறமா அந்த நாய் உரிமையால் நாய் எங்கேயோ வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் தங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வளர்க்குற நாய் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அதே ரோட்டில் உங்கள் நாயை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ரோட்டில் இருக்கிற நாய் அதே நாய் உங்கள் குழந்தைங்களை குறைச்சா உங்களுக்கான வழி எப்படி இருக்கும்?
இந்த விவாத நிகழ்ச்சி நீயா நான் விவாதங்களில் படவா கோபியான் அவன்லாம் என்ன தான் தொலைக்காட்சியில் அவன்லாம் ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறான்னு தெரில. அவன் சொல்கிறான், நீங்கள் ஏங்க 11 மணிக்கு வெளியில் போகிறீங்க கோபிநாத்தை பார்த்து கேட்குறான், உங்களுக்கு கவுன்சிலிங் குடிக்கணும்னு கேட்குறான். இதில் எந்த வித ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரில. சார் நீங்கள் 11 மணிக்கு மேலே நாய் கடிக்க தான் சார் செய்யுன்றான். அது இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரா. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 11 மணிக்கு வரீங்க, 2 திருடம் ஒரு 2 அந்த நேரத்துக்கு வரலாம், அந்த 2 திருடம் நான் ஃபோக்கஸ் பண்ணுமா இல்லை உங்களை ஃபோக்கஸ் பண்ணுமா? ஸோ திருட்டு நாய் தடுக்குதுங்கன்றான். திருடுறவன் பிடிக்கிறது தான் அரசாங்க வேலை. எனக்கு இருக்கிறது என் பிள்ளைங்க, என் ஒய்ஃப் தான் சார். அது நாயை ஒழிக்கணும், அதை பண்ணணும் இல்லை சார். ஒரு சரியான ஒரு காப்பகமாக அதுக்கு வந்து அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். சத்தியமாக சொல்கிறோம், வாழ்க்கையில் நம்ம இதை ஒரு கேள்விப்படும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வருங்க. ஆனால் எதிர்க்க இருக்கிற ஒரு லேடி, நான் கூட சார் பைக்கில் போகும்போது இதே குழந்தை வந்து 2 வாட்டி கீழே வந்துருக்கேன். எதோட கம்பேர் பண்ணணும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க. மனசாட்சி உள்ளே வந்தாங்க அந்த விவாத நிகழ்ச்சியில். நாங்கள் உட்காரத்துக்கு அசிங்கப்படுறாங்க, வேதனை பண்ணுறேன், துன்பப்படுறாங்க. சத்தியமாக இதை நான் ஏற்றுக்க முடியும். அதாவது எதிர்ப்பாக இருக்கிறவங்க செய்தால் உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னாங்க. அந்த ஆளுக்கு உண்மையாக மனிதாபிமானம் உள்ளவங்க. இன்னொருத்தன் சொல்கிறேன், நாயை பார்த்து தான் வந்து நான் வந்து மனிதர்கள்லாம் வந்து விஷம் உள்ளவங்க, போராமல் உள்ளவங்க, கோவம் உள்ளவங்க, மனுஷன் வந்து மனுஷனை அழிக்கிறோன்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி தத்துவமாக பேசுகிறான். அவர் என்னமோ திருவள்ளூர்னு அனுப்பப்படுது. ஏன்னா மனுஷன் வந்து 6 அறிவு உள்ளவன், கோவப்படுவான், சண்டை போடுவான், போராமல் போடுவான். இந்த போராமல் இதெல்லாம் பண்ணனா விலங்கு எப்படி போடுவான்? விலங்குகளுக்கு என்ன தெரியும்? அவன் சொல்கிறான், மனுஷன் வந்து இதான் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வந்து உடல் உறுப்பை வெளில காட்டுவானா, அங்கங்கேயே திறந்த இடத்துல மூத்திரம் போயிடுவானா. சரிங்களா? மனுஷன் கிட்ட வந்து மனிதனுக்கு தேவையான பண்புகளை வந்து மனிதனை விட மிக மிக அதிகமாக நான் வந்து நாய்கள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எந்த நாய் முதுகுல குத்தாது, எந்த நாய் முன்னாடி விட்டு பின்னாடி புறம் பேசாது, எந்த நாய் நம்ப வச்சு கடுத்து இருக்காது. சரிங்களா? மனுஷனுக்கு தேவையான இன்றியமையாத பண்புகள் எல்லாத்தையும் நான் நாய்கள் கிட்ட இருந்து மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். ஒன்றுக்கு போகிறான், 2க்கு போகிறான், பொம்பளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க பற்றி கவலைப்படாம ஜிப்பை திறந்து 600 காட்டிட்டு வந்து ஒன்றுக்கு போகிறான், குடிக்காரன், கஞ்சா அடிக்கிறான், இன்னும் வந்து இருக்கிற போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணிட்டு கையில் கத்தி வச்சு எல்லாத்தையும் குத்துறான். இத்தனை அசிங்கங்களும் அருவருப்புகளும் கொடூரங்களும் கொடுமைகளும் இருக்கிற இந்த நாட்டில் அது எல்லாத்தையும் கலையறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து வழிபார்க்காம ஒன்றுமே செய்யாத அப்பாவி குழந்தைகளை வந்து அந்த உயிர்கள், அந்த சின்ன உயிர்களை வந்து என்ன சொல்றேன்னா 1000 மொழிகள் இருந்தாலும் பார்வையால் அது பேசுகிற மொழியை வந்து எந்த மனுஷனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த அறிஞனாலையும் அந்த மொழிக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜீவன்களை வந்து நீங்க வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஊர் தெரியாம அழிச்சிருவேன். இருக்கிற அசிங்கங்களை மட்டும் நீங்க பார்த்துட்டு வாழுங்க. நான் 100கணக்கான நாய்களை வழியில பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாய் கூட எனக்கு கிடைச்சது கிடையாது. உன் முகத்தை பார்த்தாலே கடிக்க வர நாய் கூட காரி துப்பிட்டு போயிடுற மாதிரி இருக்குது. அப்புறம் எப்படி உன்னை வந்து நாய் கடிக்கும்? இந்த 5 அறிவு உள்ள நாய் வீட்டு வாசலில் வந்து கக்கா போதே, அப்போ அந்த கக்காவை நீ வந்து பெருக்கி விட்டு போவியா? அந்த நாயை பார்த்தா கற்றுக்கணும். நாயை பார்த்து கற்றுக்க நீ என்னடா? அப்போ உனக்கு அம்மா அப்பா ஆசிரியர்கள்லாம் நீங்கள் எதுவுமே கற்றுக்கவே இல்லை. நாயை பார்த்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிற. அப்போ நாயை கல்யாணம் பண்ணிப்பேன் கடைசி வரைக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நாயை வளர்க்குற மனுஷன் நாயாயிடுறான். ஆனால் அந்த நாய் மனுஷனாக தான் இருக்குது. ஏன்னா எதுக்காக இதை கம்பேர் பண்ணுறேன்னா, அந்த நாய் 5 அறிவு உள்ள மிருகம். அது எது நல்லது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ மூலக்காரன் மனுஷன் தான். இது கூட பத்தாத இந்த 2 லேடிங்க அந்த நாய் பாஷம் அது என்னது ஒவ்வொன்னு குலைச்சிதுன்னா அது லவ்வில் கூப்பிடுதுன்னு அர்த்தமா, லல்லன்னு ஏதோ ஒரு ராகத்தில் சொல்லுது. இதை நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. நீங்கள் சிரிக்காமல் பார்க்கவே முடியாது. அந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தெருவில் இருக்க டாக் வந்து அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி. வலியில இருக்க அப்படின்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லைக் barking like it raises its voice அப்படின்னா அவ்வளோ லவுடா இருக்கும். இன்னொரு டாகோ, ஒரு கேட்டோ, ஒரு ஆடு மாடு இல்ல ஒரு தேர்ட் பர்சன் பயங்கரமா இதே ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வாலாட்டிண்டே இருக்காருன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு கீழே நிக்கிறா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு அவ்வளோ லவுடா இருக்கும் கத்துறது. அதே நான் வரேன் அப்படிங்கிற போது அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ. ஸோ இந்த மாதிரி அந்த நீயா நானால நடந்ததெல்லாம் பார்க்கும்போது சரியான கூத்து தாங்க. அதுவும் தெரிஞ்சு பேசுதுங்களா, தெரியாத பேசுதுங்களா, எது அந்த நாயை ஆதரித்து பேசுதுங்க. முழுக்க எப்படி தான் இவங்களாம் வீட்டில் வளர்த்தாங்க, எப்படி தான் இதெல்லாம் எப்படி வளர்ந்ததுங்கன்னே தெரில. அறிவு இருக்குதா இல்லையா, இல்லை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களேன்னு தெரில. இப்போ இது வைரலாகி எல்லாருமே வந்து மீம்ஸ் போட்டவனே இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோபிநாத் தான் நாய் மாதிரி கத்த சொன்னாராம். கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார். எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னென்ன கத்துறது, என்னென்ன மாதிரி அப்படிங்கிறது அவர் தான் கேட்டார். அதனால நாங்க கத்தினோம். ஓகே, கத்தினதுக்கு எதிரானில இருந்து சிரிச்சாங்க. அதை ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார், அவங்க சிரிக்கிறாங்க, கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு, ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குங்க, அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் தானே எங்களை கத்த சொன்னது. என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீம்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என் குரல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல. அந்த படவா கோபி வேற கண்ணன் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் மீம்ஸ் போட்டு கலாச்சவனே இவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தொலைக்காட்சியில் நான் வந்து அப்படி பண்ணலை, இப்படி பேச தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் சொன்ன கருத்தை கோபி தப்பாக பண்ணிட்டாருன்னு. என் சொந்தக்கார் வீட்லேயே சொல்கிறாங்க. என் சொந்தக்கார் வீட்லேயே நாய் இருக்கிற வீட்டுக்கு போனாலே நமக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு நாய் வந்து குலைக்குது, அது கிட்ட நம்மள மேலே எகிரி வரும். அப்போ அந்த நாயோட சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எவனாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ணாதீங்க, பயப்படாதீங்கன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போடுவான். ஏன்னா பைத்தியக்கார நாயை, உனக்கு பயம் இல்லை, நீ வளர்க்குறிய நாய் உனக்கு பயம் இல்லைடா, வரவனுக்கு பயம் இருக்கண்டா. அவன் ஏற்கனவே கடி வாங்கியிருப்பான், அந்த நாயால் ஒரு பிள்ளையை இழந்திருப்பான், பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்டா. நாய்ங்களா, நாய்க்கு பிறந்த நாய்ங்களா,
நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நாயை வந்து வீட்டில் வளர்க்குறேன்னா அதை வந்து ஒரு சொந்தக்காரனோ இல்லை வேறு எவனோ பத்திரிக்கை கேட்க வரானோ அவனுக்கு பயம் வரதான் செய்யும். நீ நாய்க்கு பிறந்த நாயாக இருப்ப, உனக்கு பயம் இருக்காது, அவனுக்கு பயம் இருக்கும். கொஞ்சமாச்சும் அறிவோட சிந்திச்சு அசால்ட்டாக ரோட்டில் நடந்து போவோம், நாய் கொலைக்கும், அந்த வீட்டு நாயை வெளில விட்டுருப்பான். சார் அதை ஒன்றும் பண்ணாதீங்க, பயப்படாத போங்க சார், இவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவான். அதே நாய் அடுத்த வீட்டுக்கு நீ இன்னொரு வீட்டுக்கு போகல, அந்த நாய் கொலைக்கும் போது இன்னொருத்த இதே மாதிரி சொன்னால் தான் உனக்கு அந்த வழி தெரியும். நாயால் பிரச்சனையை அனுபவிச்சனோ, நாயால் ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பை சந்தித்தவனோ, நாயால் கை உடஞ்சவன் ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு தான் அந்த வழி தெரியும். நாய்க்கெல்லாம் நீங்கள் சோறை வச்சு தான் நாய் காப்பாற்றுதுன்றதை முதல்ல விட்டு எரிஞ்சு வெளில வா. சோறு இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நாட்டில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான்றதை வெளியில் போய் பாரு. அதுக்கப்புறம் நாயை பற்றி நீங்கள் சங்கடப்படு. இவ்வளோ பேசுகிற நீங்களாம் வந்து மட்டன் சாப்பிடாதுக்கிறீங்களா, சிக்கன் சாப்பிடாதுக்கிறீங்களா? ஒரு நாயும் உயிர் தான், மட்டனும் உயிர் தான், சிக்கனும் உயிர் தான். ஒரு கொசு கடித்த கொசு அடிக்காமல் இருக்கீங்க, அந்த விவாத நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேட்டு பாருங்க. அப்போ கொசு அடிச்சு தான் நீங்கள் தட்டி விட்டு போனீங்க, எதுக்கு ஒரு உயிரை சாவடிக்கிறீங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமன்னும் போது அதில் மட்டனு, சிக்கனு, கொசு, கரப்பாம்பூச்சி, இது பல்லி, அப்புறமா பாம்பு, இது எல்லாமே தான் அடங்கும். அது என்ன நாய்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மேலே ஒரு அக்கறை கருணை வருது உங்களுக்கு? அப்போ மற்ற உயிரினெலாம் என்ன இதுவா? கொஞ்சமாச்சும் சிந்திங்கடா. நீங்கள் நாயை வளர்த்து எதனா பண்ணிட்டு போ. ஆனால் அது நீ வளர்க்குற நாயால் ரோட்டில் போகிற மனிதனுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ. நான் நாயை வளர்க்குறவனை மாதிரி சுயநலக்காரன் இந்த உலகத்தை எவனமே கிடையாது. நாயை வளர்க்குறவனை முதல்ல நான் எப்படி சொல்கிறேன்னு அவனுக்கு தெரியல. தயவு செஞ்சு நாயை வளர்க்குற நாய்ங்களா, தயவு செஞ்சு திருந்த பாருங்கள். இதுக்கு மேலே என்னால் எப்படி சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் பார்க்காதவங்க அந்த நீயா நான் தயவு செஞ்சு பாருங்கள். அந்த பைத்தியக்காரத்தனமாக அந்த நாய் ஆதரிக்க எந்த மாதிரி பேசியிருப்பாங்க. நாயினால் உயிரை பறி கொடுத்தவன், நாயினால் அப்பா எதிர்ப்பு பையனை கடிச்சது, என்னோட பையன் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருது. அதையும் மனசாட்சி இல்லாத அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிறவங்களாம் பார்த்தா செருப்பை கட்டி அடிக்கலாமான்னு தோணும். நன்றி, வணக்கம்.